இதுவரைக்கும் நாம சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்க தொடங்கினோம். ஆனா, ஒரு அவசியமான கேள்வி, சேமிக்கிற பணத்துல முதல்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? பல பேரு நேரா முதலீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு படி இருக்கு. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். வணக்கம். இது பணமும் பாதையும். நம்ம சேனலோட பாதையை நினைவுபடுத்திக்கலாம். முதல்ல சேமிப்பு, அதுக்கப்புறம் பாதுகாப்பு, அப்புறம் கடன் மேல முழு கட்டுப்பாடு, கடைசியா முதலீடு. இன்னைக்கு இந்த பாதுகாப்பு படியில இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான விடயத்தை பார்க்க போறோம். ஒரு எடுத்துக்காட்டு, கவின். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே மாசத்துல ஒரு மருத்துவ செலவு. அதே நேரம் வண்டியும் பழுதாயிருச்சு. மொத்தம் 40,000 ரூபாய். இது கவினுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில யாருக்கும் நடக்கக்கூடிய விடயம். இப்போ கேள்வி, இந்த செலவுக்கு தனியா பணம் இல்லனா? உடனே கடன், கடனுக்கு வட்டி, அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ. இதுவரைக்கும் உருவாக்குன சேமிப்பு பழக்கமே மெதுவா உடைய தொடங்கும். ஒரே ஒரு செலவு பல மாச சுமையா மாறிடும். அதனால தான் எமர்ஜென்சி ஃபண்ட். இதுக்கு ஒரே ஒரு வேலை தான், உண்மையான நெருக்கடி நேரத்துல நம்மளை காப்பாத்துறது. அதனால இது எளிதா எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். பொதுவான இலக்கு சுமார் 3 மாச செலவு. முதன்மையா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது முதலீடு கிடையாது, இது பாதுகாப்பு. எங்க வைக்கணும், எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, முதல்ல முதலீடு தொடங்கலாமே. ஆனா ஒரு நெருக்கடி வந்தா அந்த முதலீட்டையே எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். சில நேரம் நட்டத்துல கூட விற்க வேண்டிய நிலை வரலாம். ஆனா எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா முதலீட்டை தொடவே தேவையில்லை. அதனால தான் பாதுகாப்பு முதல்ல, முதலீடு அப்புறம். இதையே ஒரு எடுத்துக்காட்டுல பாருங்க. அதே 40,000 ரூபாய் நெருக்கடி. ஒருத்தர்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட இல்ல. எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கிறவரு அதை எடுத்து பயன்படுத்திட்டாரு. கூடுதல் செலவும் இல்ல. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவரு கடன் வாங்கி வட்டியோட சேர்த்து இன்னும் அதிகமா கட்ட வேண்டிய நிலை. இன்னல் ஒண்ணுதான், ஆனா முடிவு ரொம்ப வேற. கவினோட வாழ்க்கையில மாறினது ஊதியம் இல்ல, செலவும் இல்ல. மாறினது ஒரே ஒரு விடயம், எமர்ஜென்சி ஃபண்ட். அதுக்கு முன்னாடி பதற்றம், அதுக்கப்புறம் அமைதி. நெருக்கடியை சமாளிச்சுட்டு திரும்ப எமர்ஜென்சி ஃபண்டை நிரப்பிக்கலாம். அதுதான் வேறுபாடு. ஆனா ஒரு முதன்மையான விடயம், எல்லா செலவும் எமர்ஜென்சி ஃபண்ட் கிடையாது. மருத்துவம், வேலை இழப்பு, அத்தியாவசிய பழுது, இதெல்லாம் தான் உண்மையான இன்னல்கள். ஷாப்பிங், நியூ கேட்ஜெட், வெக்கேஷன், இதெல்லாம் திட்டமிட்ட செலவுகள். இந்த வேறுபாடு தெரிஞ்சாதான் எமர்ஜென்சி ஃபண்ட் உண்மையில எமர்ஜென்சிக்காக மட்டும் இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டோட பெரிய பலன் பணம் மட்டும் இல்ல, ஒரு இன்னல் வந்தாலும் நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த மன அமைதிக்கு விலை சொல்ல முடியாது. இப்போ நம்ம பாதைய இன்னொரு தடவை பாருங்க. சேமிப்பு, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ், கடைசியா முதலீடு. இந்த வரிசையை மாத்தினா பின்னாடி சிரமம் வரும். அதனால படிப்படியா போறது தான் மதிநுட்பமான செயல். இன்னொரு தவறான எண்ணத்தை கிளியர் பண்ணிக்கலாம். ஊதியம் அதிகமானதும் தொடங்குறேன், அதுக்காக காத்திருக்க வேண்டாம், இன்னைக்கே தொடங்குங்க. ஒரே தடவையில பெரிய தொகை சேர்க்கணும், அதுவும் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா போதும். ஏன்னா எமர்ஜென்சி சொல்லிட்டு வராது. இன்னைக்கு 3 விடயம் மட்டும் நினைவுல வைங்க. முதல்ல, முதலீட்டுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட். ரெண்டாவதா, இலக்கு சுமார் 3 மாச செலவு. மூணாவதா, இது சேமிப்பு மட்டும் இல்ல, மன அமைதிக்கான பாதுகாப்பு. இன்னைக்கே சின்ன தொகை இருந்தாலும் தொடங்குங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் முதல் பாதுகாப்புன்னு பார்த்தோம். ஆனா இன்னும் ஒரு இன்றியமையாத கேள்வி இருக்கு. 3 மாச செலவுன்னா அதை எப்படி கணக்கு போடுறது? எங்க வைக்கணும்? சேவிங்ஸ் அக்கௌண்டா, எஃப்டியா, வேற ஏதாவது வழியா? அதுக்கான முழு பதில் அடுத்த வீடியோல. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.